சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். இன்று நீ எதை செய்தாலும் வெற்றி உன் வசம் ஆகும். சந்தோஷமோடு மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேள். இது உனக்கான சர்வ நிச்சயமான உனக்கான நாள்தான். உன்னுடைய மனதை நீ அறிந்து கொள்வதற்கு முன்பாக என்ன இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக தினமுமே சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் மனதை நான் முழுமையாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, உன் வாழ்க்கை தேவைதான் என்ன, உன் மனதில் இருக்கும் ஆசைதான் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே நான் அதை புரிந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் யோசித்து அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை முழுவதுமாக நம்பு. நான் உன் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய எண்ணம் நன்றாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் உன் எண்ணம் போல் நல்ல விதமாகவே இருக்கும். எனவே மனதை முதலில் நல்ல எண்ணங்களால் நிரப்பி வைத்துக்கொள். நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய், நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். வானளவு இருக்கும் அந்த வானத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது. ஓடும் நீருக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. அந்த நீர் சங்கமிக்கும் ஒரு எல்லை என்று இருக்கத்தான் செய்கிறது. அதுபோல ஜோதியாக இருக்கும் அந்த நெருப்புக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு எல்லை வகுத்த அந்த கடவுள் அந்த பிரபஞ்சத்தின் உருவமாயிருக்கும் ஆன்மாவாக இருக்கும் மனிதர்களுக்கு வரும் கஷ்டத்திற்கும் துக்கத்திற்கும் ஒரு எல்லையை வைக்காமல் விட்டு விடுவாரா? நிச்சயமாக உன் கஷ்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய வேதனைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பி உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கான மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வரும். அந்த மாற்றம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ கற்றுக்கொண்டாலே சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிரம்பி வழியும். எப்பொழுதுமே சந்தோஷம் உன் வசம் ஆகும். ஆயிரம் போராட்டங்கள் வந்தாலும், அனைத்து கஷ்டங்களும் உன்னை வந்து சூழ்ந்தாலும், கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக உன் வாழ்க்கை கழிந்தாலும், நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ எப்பொழுதுமே கையாண்டால் உன் வாழ்க்கையில் அர்த்தங்களை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடிய அனைத்து யுத்தங்களிலும் வென்று உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக சந்தோஷமாக வாழலாம். எதை நினைத்தும் பயப்படாதே, எதற்காகவும் கலங்காதே, எதற்காகவும் உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து விடாதே. கவலையோடும் கண்ணீரோடும் இருந்து உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து விடாதே. விதி உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட, உன் கண்களுக்கு அந்த விதி தெரிந்தாலும் கூட, என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு வந்திருக்கும் வலியும் வேதனைகளும் உன்னை விட்டு அகலும், காணாமலேயே சென்றுவிடும். எப்பொழுதுமே மனதை தெளிவாக வைத்துக்கொள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ அடையும் ஒளி உன்னுடைய ஞானத்தின் ஒளியாயிருக்கும். நான் அதை உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு கிடைக்க வேண்டியது கூட உனக்கு மட்டுமே அது கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது கூட உனக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை நீ காணப்போகிறாய், பார்க்கப் போகிறாய். அதற்காகத்தான் அது கிடைக்காமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள், உணர்ந்து கொள். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடு செயல்படு. எதிலையுமே அனைத்திலுமே பணிவை தேடிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் அதிகாரம் உனக்கு கிடைக்கும். பணிவோடு இருக்க பழகு, பணிவை தேடிப்பார், அப்பொழுது வெற்றி உனக்கு கிடைக்கும். அன்பை தேடிப்பார், நல்ல உறவுகள் உனக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நல்ல எண்ணங்களை தேடிக்கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்வே உனக்கு கிடைக்கும்.
எதுவுமே தேடாமல் யாருக்கும் எதுவுமே கிடைப்பதில்லை, கிடைத்தாலும் நிலைப்பதும் இல்லை. எதையுமே தேடாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? தேடிப்பார், தேடி தேடி பொக்கிஷத்தை கண்டுபிடித்துப் பார். உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவே உன் கண்களுக்கு தெரியும். வாழ்க்கையை வீணாகத் தொலைத்து விடாதே, தேடாமலேயே வாழ்க்கையை தொலைத்து விடாதே. உனக்கான நல்ல வாழ்க்கை வரப்போகிறது. உன்னை சந்தோஷப்படுத்த உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகிறது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த இந்த பொக்கிஷம்தான் உன் சாயப்பாவின் லீலைகள். உன் சாயப்பாவிடம் தாரை தாரையாக நீ கண்ணீர் சிந்தியதற்கு எல்லாம் ஒரு பலன் கிடைத்து விட்டது கண்மணியே. எல்லா விஷயமும் உனக்கு தாமதமாவதால் உன் சாயப்பா மேல் கோபமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் தாமதமானது என்பதை புரிந்து கொள். உனக்கு நிகழ்ந்த தாமதம் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவே என்பதை புரிந்து கொள். என்னை சரணாகதி, முழுமையாக என்னை சரணாகதி அடைந்த உனக்கு தக்க சமயத்தில் வந்து உன்னை நான் தூக்கி விடுவேன். நீ விழும் நேரத்தில் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகிறது. வாழ்க்கை என்பது மிக நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்தில் மேடு பள்ளம், முட்கள், கற்கள், அகலமான பாதைகள், மிக குறுகியான பாதைகள் அனைத்தையும் நீ கடந்துதான் ஆக வேண்டும். உன் பாதையை உனக்கு பதிலாக வேறு யாரும் கடக்க முடியாது. உன் வழியில் நீ வந்துதான் ஆக வேண்டும். உனக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் கரங்களை நன்றாக பற்றிக்கொள். மனம் தளராமல் இரு. எப்பொழுதுமே உன் கவனம் சிதற விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வை. தைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக நீ எட்டி பிடித்து விடலாம். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, முயற்சி செய்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. எப்பொழுதும் எதிலுமே உனக்கு வெற்றிதான். நீ செல்லும் பாதையில் உனக்கு முன்பாக உனக்கு வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக உனக்கு பாதுகாவலனாகவும் 8 திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கையில் உனக்கு துன்பம் எந்த விதத்திலும் நேராது குழந்தையே. எனவே தைரியமாக நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்து விடுவாய். நான் அந்த இலக்கை உன்னை அடைய வைக்கும் வரை ஓய மாட்டேன். எனவே கவலைப்படாதே குழந்தையே. உன் மனதில் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்க தோன்றுகிறதா? சாயிநாதரே, எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் 8 திசைகளும் என்னை சுற்றி என்னை பாதுகாத்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு வழித்துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என்று எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீர்களே, நான் உன்னுள் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய் என்று என்னை கேள்வி கேட்கிறீர்களே, பின்பு எதற்காக எனக்கு துன்பம் வருகிறது, சோதனை என்னை வாட்டுகிறது, வேதனையும் என்னை வாட்டுகிறது என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையே? நீ கேட்பது சரிதான் என் பிள்ளையே. நான் உன் அருகில் இருந்தும் உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் என்ன காரணம் என்று நீ என்னிடம் வினவுவது மிக சரியான கேள்வியே. நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கஷ்டத்தில் உன்னை அதிகமாக தாக்காமலும் அந்த சோதனை உன்னை அதிகமாக நெருங்காமலும் நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன். ஆனால் உனக்கு வரும் கஷ்டத்தை நீ தாண்டி வர வேண்டுமே தவிர அதை தவிர்த்து விட முடியாது. ஏனென்றால் நீ செய்த கர்மா அப்படி. உன் கர்மாவின் விளைவுகளால் தான் நீ இவ்வளவு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் அந்த கர்மாவோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன் சாயப்பா உன் கர்மாவின் வலிமையை குறைப்பேனே தவிர உன் கர்மாவை அடியோடு என்னால் ஒழித்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் தன் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும்.
உன்னுடைய கஷ்டத்தை நீதான் தாண்டி வர வேண்டும். உன் கஷ்டத்தை நீ தாண்டி வந்தால்தான் உனக்கான வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. பிறப்பு ஒன்று என்று இருந்தால் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கும், பின் இறப்பு என்று ஒன்று இருக்கும். அந்த வாழ்க்கையை பிறந்த நீ அனுபவித்தாக வேண்டும், கடந்துதான் வெல்ல வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் என்று இருக்கத்தான் செய்யும். பகல் இரவு போல இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். நீ அதை மாறி மாறி ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்பத் துன்பத்தில் எத்தனை முறை நீ விழுந்தாலும் சரி, எத்தனை முறை நீ தடுக்கி விழுந்தாலும் சரி, தைரியமாக எழுந்து நில். போராடித்தான் தீர வேண்டும், வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். சின்ன சின்ன உதவியை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதில் எந்த தவறேதும் இல்லை என் குழந்தையே. ஆனால் எந்த செயலுக்கும் நம்பிக்கை என்ற ஒன்றை நிச்சயம் உன்னில் இருந்தே தொடங்க வேண்டும். என் அன்பு பிரியமே, நம்பிக்கை என்பது மிக மிக ஆழமானது. அதை எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறீர்களோ, எவ்வளவு பொறுமையாக இருப்பீர்களோ, அது நிச்சயமாக உன் வெற்றியின் இலக்கிற்கு வெகு விரைவில் உன்னை அழைத்து செல்லும். குழந்தையே, எப்பொழுதும் உன் மனம் நேர்மையாக, ஒழுக்கத்தோடு, தூய்மையாக, நம்பிக்கை மிக்கதாக இருந்தால் நீ உன் சாயப்பாவை தேடி வேண்டிய அவசியமே இல்லை, தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னுடைய நேர்மையான மனத்திற்கும், ஒழுக்கமான மனத்திற்கும், தூய்மையான மனதிற்கும், நம்பிக்கையான மனதிற்கும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை வாழ வைப்பேன். என் அன்பு பிரியமே, உனக்கு நிகழும் அனைத்துமே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே என்பதை முழுவதுமாக நம்பு. அது நல்லதாக நடந்தால் அது உன் வாழ்வின் அதிசயமாக இருக்கும். அதுவே கெட்டதாக முடிந்துவிட்டால் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த நல்லது நடக்கும் அதிசயத்தை உன் வாழ்வில் எப்படி பெறலாம் என்ற சிந்தனையோடு இரு. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதும் அச்சத்திலேயே இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் என்று நினைத்து கொண்டு அந்த ஆபத்தை எதிர்த்து நின்று சந்தித்துப்பார். நேரெதிராக நின்று சந்தித்துப்பார். நிச்சயமாக அந்த ஆபத்திலிருந்து மிக சுலபமாக உன்னால் வெளியே வந்துவிட முடியும். இந்த உலகில் தலைவிதி என்று எதுவுமே கிடையாது குழந்தையே. எல்லாம் நீயே தேடிக்கொண்டதுதான். சந்தோஷத்தை போய் எங்கும் தேடாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. மனதை முதலில் நம்பிக்கையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். எதிர்பார்க்கும் சந்தோஷத்தை விட எதிரே இருக்கும் சந்தோஷம்தான் எப்பொழுதும் நிரந்தரம் என் குழந்தையே. உனக்கு இந்த நொடி, இந்த வாழ்க்கை, இந்த நாளை சந்தோஷமாக எடுத்துக்கொள். ஆனந்தமாக வாழ்ந்து காட்டு. உனக்கு நீ எதிர்பார்க்கும் சந்தோஷம் உன்னை திரும்பி பார்த்து உன்னிடம் வந்து என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உன் வாழ்க்கையை மிக அழகாக மாற்றக்கூடிய பரம ரகசியத்தை நான் உனக்கு அறிவுறுத்தவே, நான் உன்னிடம் கூறுவதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கிறது. அதனால்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். அனைவராலும் இதை கேட்டுவிட முடியாது. அனைவருக்கும் இது கண்களில் படவும் படாது. நீ புண்ணியம் செய்திருக்கிறாய். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ புண்ணியம் செய்திருப்பதால் மட்டுமே இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் வாழ்க்கை போல் என் வாழ்வு மாறாதா, அவர்களைப் போல் நானும் சந்தோஷமாக வாழ மாட்டேனா என்று ஏக்கத்தோடு இருக்காதே. மற்றவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் எப்பொழுதும் வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் கழித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மாற்றங்களே வராதா என்ற ஏக்கத்தோடு அனைவரையும் பார்க்காதே.
நான் ஒன்றை கூறுகிறேன், கேட்பாயா? யாருடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கத்தான் செய்கிறது. அவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கைக்குள் சென்று போய் பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார்கள், என்னென்ன போராட்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள், என்னென்ன வேதனையான சூழ்நிலைகளை கண்டிருக்கிறார்கள் என்பது அவரவர்க்குத்தான் தெரியும். மற்றவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பது போல் உனக்கு தோன்றினாலும் அவர்கள் சந்தோஷமாக தான் வாழ்கிறார்கள் என்பதை உன்னால் எப்படி ஊர்ஜிதமாக கூற முடியும்? அனைவரது வாழ்க்கையிலும் பல்வேறு வழிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறது, ஆனால் அதை நீதான் உணர மறுக்கிறாய். சில சமயம் அந்த நிம்மதி உன்னிடம் இருக்கும் பொழுதும் கூட அது இல்லாததைப் போல உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, இன்பம் துன்பம் அனைத்துமே அனைவருக்குமே சமமானதுதான். அதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். முதலில் யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதே, ஒப்பிட்டும் பேசாதே. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்காதே. அன்றாட வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் சிக்கல்கள் பல இருக்கலாம். அனைவருக்கும் இங்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அனைவருக்குமே பிரச்சனைகள் உண்டுதான். அதற்காக அதையே நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எதுவுமே ஆகப்போவது இல்லை. வருந்துவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவாவது மாறுகிறதோ என்று நினைத்தால் கண்ணீர் சிந்துவதிலும் வருத்தப்படுவதிலும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் எதுவுமே மாறாது என்கிற போது கண்ணீர் சிந்துவதிலும் வருத்தப்படுவதிலும் எதுவுமே ஆவப்போவதே இல்லை. எதை செய்தாலும் சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறை அனைவரிடம் கேட்டு சிறந்த முடிவை நீயே எடுக்க பழகிக்கொள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. பிரச்சனை என்பது தொலைநோக்கி போலவே நீ பார்க்கும் பார்வையில்தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது. அதை பெரிதாக நினைத்தால் பெரிதாகத்தான் தோன்றும். சிறியதாக நினைத்தால் பிரச்சனை உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. இன்பம் சந்தோஷம் மட்டுமே கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணாதே, எண்ணியும் விடாதே. அனைத்தும் மாறும். நீ கண்ணிமைக்கும் நேரத்தில் இன்பம் என்றுமே என்னை விட்டு நீங்க கூடாதென எண்ணி வாழ்வது கூட மனதில் இன்பம் உன்னை விட்டு நீங்கிவிடுமோ என்று நீ நினைக்கும் ஒரு துன்பம்தான் என்று புரிந்து கொள். என் அன்பு பிள்ளையே, அடுத்தவர் 1000 வழிகளில் வாழலாம், 1000 வழிகளில் செல்லலாம். ஆனால் உனக்கென்று சிறந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு ஒரு கிடைக்காத பொக்கிஷமாகவே இருக்கும். எனவே உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். அந்த வழியில் நேர்மறையான சிந்தனையோடு எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு பயணித்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு வெற்றியாகவே அமையும், சுபமாகவே நடக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. எப்பொழுதுமே தனியாக போராடுகிறேனே, எனக்கு துணையாக யாருமே இல்லை, வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே மிகப்பெரிய வெற்றிதான் என்பதை முதலில் நம்பு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். மனவேதனையால் உன் மனம் காயப்பட்டு ரணமாக இருக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதத்தால் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் சுமக்கப் போகிறேன். இதுவரை ஏக்கத்தோடும் வேதனையோடும் காத்திருந்த உனக்கு உன் மனம் விரும்பிய உறவு உன் இல்லம் தேடி வரப்போகும் அந்த மகிழ்ச்சி செய்தியை கூறுவதற்காகவே இப்பொழுது உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த உறவு மீண்டு
திரும்பவும் நம்மிடவே வந்துவிடாதா என்று ஏக்கத்தோடு வழிமேல் விழி வைத்து காத்திருந்த உனக்கு இது சர்வ நிச்சயமாக இனிப்பான செய்திதான். நீ என்னை முழுவதுமாக நம்பும் பொழுது நான் உன்னை எப்படி நிர்கதியாக தவிக்க விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். நம் வாழ்வில் நல்லது நடந்து விடாதா? என் வாழ்வில் மாற்றங்கள் நடந்து விடாதா? நான் வேண்டி விரும்பிய உறவு என்னிடம் மீண்டும் வந்து சேர்ந்து விடாதா? என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்ற உறவு மீண்டும் நம்மிடமே வந்து விடாதா என்று ஏக்கம் எனக்கு நன்றாக தெரிகிறது. உன் கண்ணில் தெரியும் அந்த ஏக்கமும் உன் மனதில் தெரியும் அந்த ஏக்கத்தையும் நான் கூடிய விரைவில் துடைத்து எறிவேன். மீண்டும் உன் உறவை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை சற்று நின்று திரும்பிப்பார். எவ்வளவு வித்தியாசங்கள், எவ்வளவு திருப்பங்கள், எவ்வளவு மாற்றங்கள் என்பது உனக்கு அப்பொழுதுதான் தெரியும். உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்ற இறக்கங்கள் என்னென்ன, உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் எவ்வளவு, துன்பங்கள் எத்தனை எத்தனை, மாற்றவே முடியாத உன் மனதிற்கு ரணங்களான சென்ற எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்தேறியது. ஆனால் அத்தனையும் தைரியமாக எதிர்கொண்டு வந்தாய். ஆனால் எதுவுமே இல்லாத இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைக்காக வாழ்க்கையே முடிந்துவிட்டது போன்ற சூழ்நிலையில் ஏன் இப்படி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். அப்பொழுது தெரியும் இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய சாதாரண பிரச்சனை என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரியும். ஒரு பூ பூவாக மலர்வதற்கு எத்தனை சிரமங்களை அது தாண்டி வர வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார். அதுவும் ஒரு உயிருள்ள உயிரினம்தான். அந்த பூ மொட்டாக இருந்து பின் மலராக வருவதற்கு எத்தனை போராட்டங்களை சந்தித்துதான் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மலருடைய ஆயுட்காலம் ஒரே ஒரு நாள்தான். அந்த மொட்டு மலரும் மலராக மலரும் அந்த அதிசயத்தை இது நாள் வரை யாருமே கண்டதே இல்லை. இப்படி சவாலான விஷயங்களை நிறையவே எதிர்கொண்டு அந்த மொட்டு மலராகும் அந்த தருணத்தில் அது நிச்சயமாக போராட்டங்களை சந்தித்து கொண்டுதான் வரும். அப்படி இருக்கும் பொழுது பல நாட்களாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டிய நமக்கு நாம் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தாக வேண்டும்? அதிகமான சவால்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். வாழ்க்கை என்றாலே போராட்டம்தான். போராட்டத்தோடு தைரியமாக எதிர்கொண்டு வரும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக ஜொலிக்கலாம். இதுதான் உன்னுடைய வாழ்வு. இந்த வாழ்வை நீ பிரகாசமாக்க வைப்பது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. எதை நினைத்தும் பயப்படாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. நினைத்தது அப்படியே நடக்கும். பிரியமே, மனதில் சஞ்சலம் கொள்ளாதே. எந்த கவலை வந்தாலும் என்னையே முழுவதுமாக நினை. எனது உதவி எந்த வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி உன் சாயிநாதர் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் போகும்? நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான அந்த நல்ல வாய்ப்பு, நீ என்னிடம் கேட்ட வரம் எல்லாமே உனக்கு நான் தருகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாயா என் பிரியமே? உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே இருக்கிறேன். உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. அதே போல நீ இருப்பதையும் உன் சாயிநாதரே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நானும் மறக்க மாட்டேன். நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்.
பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன், அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன், உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக அது நடப்பதற்கு நீ எத்தனை தைரியமாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால்தான் உனக்கு வரும் கெட்ட நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அதை தடைத்து எறிந்து மீண்டு வருவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் தேவையில்லாத மாயை என்னும் உலகத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே நம்பி அதற்கு முக்கியத்துவம் அளித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏன் இந்த வழி என்றால், கூர்மையான பொருட்கள் எப்பொழுதும் மறைந்தே இருக்கும். சில நேரங்களில் அதை உட்புறமாக திருப்பி பார்த்தால்தான் தெரியும் கூர்மை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று. மேலே படர்ந்திருக்கும் நிலையே இல்லாத பொருட்களை ஏற்றுக்கொண்டு அதனால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணில் தூசி விழுந்தால் அதை ஒரு நொடி கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. அப்படி இருக்கையில் உன் மனதை, உன் ஆன்மாவை தூசி என்னும் தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத செயல்களாலும் நிரப்பி வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறது தானே? அப்படி தேவையில்லாத எண்ணங்களால் நிறைந்து வைத்திருக்கும் உன் மனது எவ்வளவு வேதனை அனுபவிக்கும் என்று நீ சற்று சிந்தித்திருக்கிறாயா? அல்லது யோசித்துதான் பார்த்திருக்கிறாயா? ஆன்மா என்பது அந்த இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான பொக்கிஷம். அதனுடைய சிறப்புகளை அறிந்து நேர்மறை எண்ணங்களால் அதை ஊக்குவித்து அதற்குரிய மரியாதையை அதற்கு செய்ய கற்றுக்கொள் என் பிள்ளையே. ஒருவருக்கு உன்னால் கஷ்டம் நடந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு வலியை உணர வைக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் அவர்களை காயப்படுத்த எண்ணாதே. நீயும் அவர்களை கஷ்டப்படுத்த எண்ணாதே. அந்த ஆன்மாவை உன் வார்த்தைகளாலும் செயல்களாலும் சொல்களாலும் மறந்தும் கூட வேதனைப்படுத்த எண்ணாதே. எந்த ஒரு ஆன்மாவையும் தண்டிக்க இங்கு யாருக்குமே உரிமையே கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொள். எதையுமே உடைத்து விடுவது சுலபம், ஆனால் ஒட்டுவது மிக மிக கடினம். அதை மிக கடினம் அதை உருவாக்குவதுதான். உருவாக்கி பார்த்தால்தான் தெரியும் அதில் இருக்கும் வேதனையும் கஷ்டமும் என்னவென்று. சுலபமாக உடைத்து விடலாம். உருவாக்கிப்பார், பிறகு தெரியும் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று.
அது நன்றாக எப்பொழுது ஒருவருக்கு புரிகிறதோ அப்பொழுது வாழ்க்கையும் தெள்ளத் தெளிவாகவே புரிந்துவிடும். அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை விழிப்போடு வாழ செயல்படு. வெற்றி உன்வசம் ஆகும். ஒரு ஆன்மா உன்னை காயப்படுத்துகிறது என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் தெரியுமா? அந்த ஆன்மா மீது நீ மிக மிக அதிகமாக அன்பு வைத்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம்.